ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் வீடியோ. கன்டினியூஸா வீடியோ போட்டுட்ருக்கோன்னு நெனைக்கிறேன். ஒரு பாஸ்ட் 3 டேஸா. ஸோ நீங்க குடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் வியூஸ் போனாலே அது பெரிய விஷயமா இருக்கும். பட் இப்போ ஓரளவுக்கு நம்பளுக்கு அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட போய் நான் போடுற எஃபோர்ட் ரீச் ஆகுதுன்னு நெனைக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. அண்ட் ரிப்பீட்டடா வர்றது வந்து விளாக்ஸ் தான். லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் தான் போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ரியலிஸ்டிக்கா என்னால என்னென்ன ஷேர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் எதுவுமே நான் வந்து வீடியோக்காக ஆர்ட்டிஃபிஷியலா பண்ண போறது கிடையாது. அப்படி பண்ணா லாங் ரன்னுக்கு என்னால அந்த ஆர்ட்டிஃபிஷியல்னஸ கேரி பண்ண முடியாது. ஸோ எப்படி இருக்கேனோ நான் அப்படியே ஷேர் பண்றேன். புடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சாட்டர்டே விளாக் தான். சாட்டர்டே கம்ப்ளீட் டே விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்னைக்கு எனக்கு எம்டெக் கிளாஸும் இருந்துச்சு. ஸோ சைட் பை சைட் அதுவும் நான் பண்ணிட்டு அப்படியே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். அண்ட் துணி காய போட போம்போது, அந்த வெயிலுக்கு அந்த கம்பி அறுந்தே விழுந்துருச்சு. அதனால அதெல்லாம் கட்டிட்டுருந்தாங்க. ஏன்னா, மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. ரெண்ட் இருக்கவங்களுக்கும் ஸோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ட்டு அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாங்கன்னு எல்லாரும் அத கட்டிட்டுருந்தாங்க. மீன் டைம் என்ன போய் டீ போட்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸோ நான் டீ போட்டா ஆக்சுவலி என்ன ஒரு இதுனா, நான் சுகர் லெவல் வந்து கரெக்ட்டா போடுவேன். எப்போ எவ்வளோ பேருக்கு டீ போட்டாலுமே நான் சுகர் வந்து கரெக்ட்டா போடுவேன். அது எப்படி அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது. பட் கரெக்ட்டா வந்துரும். நானே ஒரு குத்து மதிப்பா போடுவேன். பட் அது கரெக்ட்டா வந்துரும். ஏன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாலாம் போடவே மாட்டேன். அது ஸ்வீட் ஆயிரும் அந்த டீயே. அது குடிச்ச மாரியே இருக்காது. அண்ட் நெறைய பேருக்கு என் வீடியோஸ் ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. மோட்டிவேட்டிங்கா இருக்கு அப்படின்னு. நான் வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக யோசிச்சு பேசுறது கிடையாது எதுவுமே. என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் என்ன கத்துக்கிட்டேன், இல்ல எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் அப்படியே அந்த ஒரு ஃப்ளோல சொல்றது தான் உங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்குது. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்கூல், காலேஜ் டேஸ்லலாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பேசும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, நல்லா இருக்கு, டைவர்ட் ஆகுது நாங்க மைண்ட அப்படின்லாம் நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நீங்களும் சொல்லும்போது ஒரு வேளை இருக்குமோ, நம்ம கிட்டயும் ஏதோ ஒரு குட்டி திறமை இருக்குமோ, இன்னொருத்தங்கள என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ற அளவுக்கு அப்படின்ற மாரி எனக்கே தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 5600 ஆல்மோஸ்ட் 6000 கிட்டயே வரப்போறோம்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்ளோ பீப்பிள நான் ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்றபோது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எல்லாத்துக்குமே நீங்க மட்டும் தான் காரணம். நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்க குடுக்குறேன், என் பெஸ்ட்ட குடுக்குறேன். அண்ட் என் ரிசல்ட்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. அந்த மாரி தான். ஸோ பண்ற வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டே இருந்தோம்னா, என்னைக்கோ ஒரு நாள் அது கிளிக் ஆயிட்டு போட்டுமே! அப்படின்ற மாரி தான் ஒரு கான்செப்ட் இது எனக்கு. இன்னைக்கு நம்ப வியூஸும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் மத்த யூடியூபர்ஸோட கம்மியா இருந்தாலும், ஃப்யூச்சர்ல ஒரு நாள் நம்ப சேனலுமே ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஷேட்ஸ் ஆஃப் பவ்யான்னா சொல்ற அளவுக்காச்சும் வளரும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் டெய்லியுமே இத பத்தியே யோசிச்சுட்டுருக்கேன். அண்ட் என் வொர்க் டைம்ல யூடியூப பத்தி பெருசா யோசிக்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா, நான் அங்க 100% குடுக்கணும். இன்னொருத்தங்களுக்கு கீழ நான் வேலை பார்க்கும்போது, அங்க எந்த ப்ராப்ளமும் வந்துரக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன். பட் எனக்கு சம்டைம்ஸ் பிரேக்ல தோணும். அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம்? இல்ல என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு? கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்கலாம். இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஃபுல்லாவே 24/7 இப்ப நான் யூடியூப பத்தி யோசிக்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் அது எனக்கு ஹேப்பினஸ்ஸ தான் தருது. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எனக்கு தெரியல. கஷ்டம் தான். பட் எனக்கு அத நான் ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கல. புடிச்சது தானே பண்றோம். ஒரு என் எப்போ ஒரு நாள் இது கிளிக் ஆயிரும்ல அப்படின்ற மாரி ஒரு ஆசை தான். எல்லாம் பார்க்கலாம். நீங்களும் இந்த சேனல் எப்படி வளருதுன்னு பார்க்க தானே போறீங்க. ஸோ நீங்களும் என் கூட இந்த ஜர்னில ட்ராவல் பண்ணுங்க. அண்ட் நானும் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவேன். இவ்ளோ மெம்பர்ஸ் என் கூட இருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் வீக்கெண்ட் வந்தாலே நம்ப கிளீனிங் டியூட்டில இறங்கிருவோம். ஏன்னா, அந்த கம்ப்ளீட் நெக்ஸ்ட் வீக்குக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே இந்த வீக்கெண்ட் தான் நம்ம பண்ணி வைக்கணும். அண்ட் லாஸ்ட் வீக்குமே நான் கோயம்புத்தூர் போனதுனால என்னால பெருசா எதுவுமே பண்ண முடியல. அதனால இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால எல்லாமே நான் உட்காந்து கிளீன் பண்ணிட்டுருந்தேன். பெட் கவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ அந்த மாரிலாம் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில ஒண்ணு ட்ரெண்டிங்கா போச்சுல்ல. நம்ப இருக்கிற ஏரியாவ வந்து திங்ஸ நம்ம மாத்தி வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா, நம்ம தாட்ஸ் வந்து அந்த ரூம்குள்ளேயே சுத்திட்டுருக்கும். அதனால நீங்க எப்போ ஒரு பொருள மாத்தி வைக்கிறீங்களோ, அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ, அந்த மாரி உங்களோட வைப்ஸுமே மாறும். நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே மாத்தி பாசிட்டிவா வரும். அதனால தான் அடிக்கடி வீட கிளீன் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க நெகட்டிவ் எனர்ஜி சுத்திட்டே இருந்துச்சுன்னா, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆறதுக்கு நம்ம திங்ஸ் மாத்தி வைக்கிறதோ, இல்ல ஏதாச்சும் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதோ, புதுசா ஏதாச்சும் கொண்டு வந்து வைக்கிறதோ, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. நானுமே அந்த மாரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீக்லி என்ன ஆனாலும் சரி பெட் கவர மட்டும் மாத்திருங்க. அது ஆக்சுவலி ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே, இந்த பெட் கவர் மாத்துறது, இந்த துணி மாத்தி வைக்கிறது, இல்லன்னா உங்க ரூம சுத்தம் படுத்துறது, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி டைவர்ட் ஆற மாரி இருக்கும் தாட்ஸ் எல்லாம். ஸோ
ஸோ அதனால. அண்ட் அங்க ஒரு ஃபோட்டோ கீழ நான் ஒரு பெயிண்ட்டயே உடைச்சு வச்சிருக்கேன், என் தலைய வச்சு வச்சு. அது எங்க வீட்ல யாரும் இன்னும் கவனிக்கல. கவனிச்சாங்கன்னா எனக்கு நல்லா விழும். அண்ட் என் ரூம் ரொம்ப குட்டி. ஆக்சுவலி லைக் ரொம்ப காம்பேக்ட்டா தான் இருக்கும். அண்ட் பெட்டுமே கரெக்ட்டா என் ஹைட்டுக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க. இது கஸ்டமைஸ்டு பெட் தான். என் ஹைட்டுக்கு ஏத்த மாரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கவே இருக்காது. எப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பிச்சதோ, அப்ப தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஏத்த மாரி ஒரு பெட்டு புதுசா பண்றதுனால, இந்த ரூமுக்கும் அவ்வளோதான் பத்தும். அண்ட் என் ஹைட்டும் அவ்வளோதான்றதுனால அப்படி பண்ணாங்க. ஸோ அந்த ரூம நான் எப்படி பார்த்துக்கிறேன்றதுல தான் இருக்கு. இந்த ரூம்குள்ள வேற யாரும் பெருசா வரப்போறது கிடையாது. நான் மட்டும் தான் மேனேஜ் பண்ண முடியும் இந்த ரூம. ஸோ நான் எவ்வளோ நீட்டா வச்சிருக்கேன்றது என் கையில தான் இருக்கு. அண்ட் இந்த ரூமுக்கு 3 விண்டோஸ் இருக்கு. அந்த 3 விண்டோஸ்ல நம்ம ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு சுத்தமா டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் டிஐஒய் மாரி பண்ணலான்ட்டு. ஆனா எனக்கு டைமே இல்ல சுத்தமா இதெல்லாம் பண்றதுக்கு. ஆனா ஆசையா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ரூம்ல அந்த மாரிலாம் பண்ணா அப்படின்னு. பட் ஃப்யூச்சர்ல உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் அந்த மாரி ஏதாச்சும் குட்டி ரூமா எப்படி நம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற மாரி நான் காமிக்கிறேன். டெக்கரேட் இன் த சென்ஸ் ஃபுல்லா பூ போட்டு அந்த மாரிலாம் கிடையாது. அழகா நீட்டா எந்திரிச்சா ப்ளசன்ட்டா இருக்கணும். அந்த மாரி எப்படி வச்சுக்கிறது அப்படின்ற மாரி நானே கொஞ்சம் யோசிச்சு கிரியேட்டிவா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்றேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ உங்களுக்கும் சேர்த்தி ஷூட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் இந்த டேபிள் மேல இருந்த திங்ஸ் எல்லாம் மடிச்சு வச்சு நீட் பண்ணிட்டு இருந்தேன். தொடச்சு வைக்கிறது இந்த வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஸோ இது எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் இல்லன்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாரி தான் நான் பண்ணுவேன். அண்ட் வீடு பெருக்குறது வந்து 2 டூ 3 டேஸ் ஒன்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த வீட்ல பெருசா வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. காலையில நானும் எங்க அண்ணாவும் கிளம்பிட்டோம்னா, நைட்டு தான் திருப்பி வருவோம். ஸோ இந்த வீடு ஃபுல்லாவே பூட்டி தான் கிடக்கும். சும்மாவே தான் இருக்கும். மேபி வாஷிங் மிஷின் போட, இல்ல யாராச்சும் வந்தாங்கன்னா மட்டும் தான் இந்த வீடு கீழ தொறப்பாங்க. மத்தபடி யூஸே இருக்காது இந்த வீடெல்லாம். அண்ட் சண்டே, சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் தான் இந்த மாரி நான் பண்ணுவேன். மத்த நாள்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்காதுல்ல. அதனால ஃபேஸுக்கும், ஹேருக்குமே எனக்கு அந்த ஒரு டே தான் டைம் கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் பேக் போடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பெருசா வேற எதுவும் இல்ல. தயிர் பாக்கெட் இருந்துச்சு. ஸோ தயிரையே நான் தலைக்கும், மூஞ்சிக்கும் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சேன். லைக் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நீட்டா அந்த ஒரு மத்தியானம் ஷவர் எடுக்கும்போது வேற லெவல் ஃபீல் அது. குளிச்சுட்டு வந்து சுட சுட சாப்பாடு சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் பார்த்துட்ருக்க நீங்கலாம் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க? ப்ளஸ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? லைக் ஸ்கூலா, காலேஜா, ஜாபா? இல்ல என்ன பிளான் பண்ணிட்டுருக்கீங்க? எதுக்காச்சும் படிச்சுட்ருக்கீங்களா? அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எந்த மாரி செட் ஆஃப் பீப்பிள், ஆடியன்ஸ் வந்து இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல் லெவலா? இல்ல காலேஜ் லெவலா? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப்ஃபுல்லா பண்ண முடியுமா? அந்த மாரிலாம் நான் உங்களுக்கு யோசிச்சு நான் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. அண்ட் எந்த மாரி வீடியோ வேணுன்றதும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க சொல்ற ஒரு வீடியோவுமே நான் எழுதி வச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு ஒன் நெக்ஸ்ட்டா நான் அப்படியே மெதுவா பண்ண ட்ரை பண்றேன். பட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணுன்ட்டு நானும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ற மாரி தான் இருக்கு. பட் பார்க்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். யாரும் என் மூஞ்சிய பார்த்து பயந்துராதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் நம்மளுக்கு கரெக்ட்டான ஏஜ் ஓடுறதுக்கு. ஓடுறது இன் த சென்ஸ் நம்மளுக்கு புடிச்சத பண்றதுக்கு, அப்புறம் கெரியர பில்ட் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, நாலேட்ஜ வளர்த்துக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த 18-25 தான் கரெக்ட்டான ஏஜ். ஸோ இந்த ஏஜ்ல உட்காந்துராதீங்க. எவ்ளோ முடியுமோ அவ்வளோ ஓடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேன். எனக்கு டைம் இல்ல, டயர்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்படி இப்படின்னு எவ்வளோ தான் சொன்னாலும், எண்ட் ஆஃப் த டே நான் வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக தான் ஓடிட்டுருக்கேன். சும்மா ஒண்ணும் ஓடல. ஸோ அந்த மாரி நீங்களும் யோசிங்க. உங்களுக்கு எது கரெக்ட்டுன்னு படுதோ, அந்த விஷயத்த கன்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் வந்துரும். சில பேருக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு தோணும்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி அது இன்னைக்கு இல்லனாலும் 1 இயர் பார்க்கும்போது குரோத் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாரி நான் சொல்றேன். எதையுமே இந்த ஏஜ்ல வந்து கேர்லெஸ்ஸா எடுத்து முடியாதுன்னு நெனச்சு உட்காந்துராதீங்க. நெறைய ஃபெயிலியர்ஸ் வரும். நெறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அது எல்லாத்தையும் தாண்டி வரது தான் சக்சஸ். ஸோ அப்ப அந்த சக்சஸ இப்போ ஹேப்பியா நான் ஒரு எடுத்துக்கிறதுக்கு வீடியோ நீங்க போஸ்ட் ஃபெயிலியர்ஸ பண்ணியிருக்கேன். பார்த்து தான் மறக்காமல் போய் ஆகணும். பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து கோயம்புத்தூரோட லாஸ்ட் டே வீடியோ. ஸோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா அடி அடி விழும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் என் வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பண்ணுறது கரெக்டாக தப்பா, இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா. ஸோ இப்படிலாம் நிறைய தோணும். அதனால் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க அம்மா சுண்டல் அதெல்லாம்
வேக வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அது போய் நான் மேலே டாப்பிங்ஸ் மட்டும் போட்டு சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. அண்ட் எங்கள் வீட்ல இப்போ மேக்ஸிமம் ஹெல்த்தி தான். ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அதனால் கண்டிப்பா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் அப்படின்ட்டு எ இந்த மாரி பண்ணிட்டுருக்கோம். ஆனா என்னால டீ, காஃபி மட்டும் கட் பண்ண முடியல. நான் 3 4த் டீயோ அன்னைக்கு குடிச்சேன். குடிச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஏன்னே தெரியல. அது நான் ஏசில அங்க ஆஃபீஸ்ல ஏசில இருந்து குடிச்சு பழகிட்டதுனாலயா? இல்ல எதனாலன்னு தெரியல. பட் எனக்கு டீ, காஃபி இல்லாம கடுப்பா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸே திட்டுறாங்க, "இவ்வளோலாம் குடிக்காத" அப்படின்னு. அந்த அளவுக்கு நான் குடிச்சிட்டுருக்கேன். ஸோ வீட்ல இருக்கும்போதாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெல்த்தியா சாப்பிடலாம் அப்படின்னு இந்த சுண்டல்ல குக்கும்பர், ஆனியன், தக்காளி, லெமன், அப்புறம் பெப்பர், அப்புறம் மிக்சர் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் சாட்டர்டேன்றதுனால அப்பா பூஜை பண்ணிட்டுருந்தாங்க. எங்க வீட்ல எப்பவுமே பூஜை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் Thursday, Friday, Saturday இந்த 3 நாளுமே கண்டிப்பா பண்ணுவாங்க. அது வீடே நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட. நீங்க காட் பிலீஃப் இருக்கோ இல்லையோ, பட் அந்த வைப்ரேஷன நம்புங்க. சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜிய நம்புங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் கேப்ல கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போய் பாருங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்க. நான் போடுற வீடியோஸ்க்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ரியாலிட்டி என்னன்னா, லைக் பண்ணா தான் நம்ம வீடியோஸ் வந்து மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். லைக் பண்ணாம பார்த்தோம்னா, நம்மளுக்கு வீடியோஸ் வந்து போகாது. ஸ்டாப் ஆயிரும். கொஞ்சம் பேருக்கு ரீச் ஆயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதனால மட்டும் தான் நான் லைக் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்றேன். ஏன்னா, நம்ம போடுற எஃபோர்ட் வந்து வைடர் ஆடியன்ஸ்க்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுனால. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் மாடியில உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு மாடிக்கு போய் உட்காந்து சாப்பிட்ற மாரி இருந்துச்சு. எல்லாருமே லைஃப்ல எதுக்காகவோ ஓடிட்டே இருக்கோம். நான்ட்டு இல்ல, எங்க அப்பா, அம்மா, இல்ல எங்க அண்ணா, இல்ல அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. பார்க்குற நீங்களுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக லைஃப்ல எல்லாருமே ஓடிட்டே இருக்கோம். பட் எதுக்கு ஓடுறோம்னு யாருக்குமே தெரியல. அந்த மாரி தான் இருக்கு. சில பேருக்கு டயர்ட் ஆயிரும். என்னடா பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு நடக்குன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். அண்ட் நைட் வந்து என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 யூகே ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் கால் ரீ கனெக்ட் ஆனோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி. எல்லார் கூடயும் அன்னைக்கு பேசினது. அண்ட் திடீர்னு நைட்டு பார்த்தா குவிஸ் முடிக்கவே இல்ல. லைக் ஒரு லேப் அசஸ்மெண்ட். நைட்டு டியூ டேட்டு. அத முடிச்சுட்டு தூங்குறதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.